மனிதன் அடிப்படையில உலகத்துல அல்லாஹ் மறந்த ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கையை பத்தி அல்லாஹ் எங்களுக்கு படிச்சு தாரான். இப்ப அந்த வாழ்க்கையை கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. என்னைய மறந்த வாழ்க்கைக்குது. தொழுகைக்கு நேரம் இல்லை, இபாதத்துக்கு நேரம் இல்லை, ஹயாத்து மௌத்துக்கு நேரம் கொடுக்க நேரம் இல்லை. குடும்பத்தை சந்திச்சு குடும்பத்தோடு அரவணைச்சு குடும்பத்தோட சேர்ந்து வாழணும். அல்லாஹ் ரிஸ்கில விஸ்தீர்ணத்தை ஏற்படுத்துவான். ஏட வாழ்க்கையில முன்னேற்றத்தை காணேன்னு சொல்லி எத்தனை பேர் குடும்பத்தை சேர்ந்து வாழ்ந்தோம். அப்படியான வாழ்க்கை இல்லாம வாழ்ந்தீங்களே ஒரு வாழ்க்கை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில நான் என்ன தெரியுமா செஞ்சேன், குடும்பம் என்ன தெரியுமா செஞ்சேன், ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை. என்னைய மறந்த வாழ்க்கையில என்னைய மறந்த நேரத்தில் நான் என்ன தெரியுமா செஞ்சேன், இவர்களுக்கு முழு துனியாவையும் கொடுத்தேன். துனியாவை கொடுத்த நேரத்தில் அவங்களே விளங்கி கொண்டாங்க. அல்லாஹ் என்னைய சந்தோஷப்படுத்துறான். ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முழு துனியாவையும் வைத்து துனியாவுடைய முழு வாசலை வைத்து கொடுக்கப்பட்ட அனைத்து விஷயங்களையும் வைத்து அவர்களே சந்தோஷம் அடைந்தார்கள். நாங்கள் அல்லாஹ் ரசூலை ஞாபகப்படுத்தாட்டியும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழாட்டியும் அல்லாஹ் எங்களோட இரக்கம் என்று சொல்லி கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் இவங்க சந்தோஷப்பட்டன்னு சொல்லி இவங்களை அப்படியே உடல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் என்ன தெரியுமா செஞ்சான், என்னைய மறந்து வாழ்றான் என்று சொல்லி முழு துனியாவை அல்லாஹ் கொடுத்துட்டு அல்லாஹ் என்ன முடிவெடுத்தான் தெரியுமா, இவனை நான் திடீரென்று பிடிக்கணும், இந்த கூட்டத்தை நான் திடீரென்று பிடிக்கணும். என்னைய மறந்து வாழக்கூடிய இந்த மக்களுக்கு துனியாவை கொடுத்துட்டு அல்லாஹ் சொல்றான், அகதுனாஹும் பக்தத்தன், இந்த கூட்டத்தை இந்த சமூகத்தை இந்த மனிதர்களை என்னைய மறந்து வாழ்ந்து இந்த மக்களை நான் என்ன தெரியுமா செஞ்சேன், அவங்க போற போக்குலே அப்படியே உடல்ல அகதுனாஹும் பக்தத்தன், திடீரென்று நான் பிடிச்சேன். திடீரென்று பிடிச்சதோடு இவங்களோட வாழ்க்கை எப்படி ஆவிச்சு தெரியுமா, ஃபைதாஹும் முப்லிசூன், இவர்களுடைய வாழ்க்கை இப்ப வெறுத்து பேசிக்குது. இவர்களுக்கு தலை தூக்கி நிமிர்ந்து வாழையதான நிலைமையை இவர்களுக்கு நான் கொடுத்தேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி கொண்டிருக்கிறான்.